இந்த படத்துல ரஜினி சார் தான் ஹீரோவா பண்ணியிருக்காரு. எல்லா படத்துலயும் வர மாதிரி ரஜினி சாருக்கு உண்டான ஓன் ஸ்டைலு, அந்த மாசு, ஸ்வாகு இது எதுவுமே இந்த படத்துல குறையல. ஸ்ருதிஹாசன் மேம் அவங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஃபுல்லாவே வருது. இங்க நடிக்க வச்சாங்க. உண்மையை சொல்லணும்னா நம்ம சௌபின் சார் இந்த படத்துல பிச்சுட்டாரு. பார்க்க போறது உபேந்திரா சார். அவர் சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ஃபைட்ல தான் உள்ளேயே வருவாரு. அவருக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம ஆமீர் கான் சார் பாலிவுட்ல இருந்து கஷ்டப்பட்டு நம்ம தலைவரை இறக்கியிருக்காப்ல. என்னடா சிரிக்கிற, ஆமீர் கானை பத்தி பேச சொன்னா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு ஆமீர் கான் சார் படத்துல பார்க்கும்போது. தீரஜ் சார் நடிச்சிருக்காரு. அவர் எஸ்பெஷலி எல்லா படம் மாதிரி இந்த படமும் நல்லாவே நடிச்சிருக்காரு. நம்ம நாகார்ஜுன் சார், ஸோ இவரை பத்தி நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். இவர் தான் மெயின் வில்லன்ற மாதிரி படத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோவை நெகட்டிவ் ஷேட்ல கொண்டு நடிக்க வைக்கிறான்ற போது அவருக்கான இன்ட்ரோ, அந்த மாஸ் எல்லாமே இந்த படத்துல எனக்கு குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. இது எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆதா இல்ல பாக்குற உங்களுக்குமே அப்படிதான் ஃபீல் ஆதாங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க.